எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy today? ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்துல வருவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். It is a great privilege for us to come to the presence of our Lord. இது நமக்கு ஒரு ரொட்டீனா இருந்தாலும் It may look like it's a routine thing. ஆனா இது நமக்கு ஒரு ட்ரெடிஷனல் கிடையாது. It is not a traditional thing we do. வரணுமே நம்ம வரல. We are not coming here for the sake of coming. நான் போவது எனக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும்னு ஒரு சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போடு நம்ம இந்த இடத்துக்கு வருகிறோம். We are coming here with an expectation, with joy in our heart, saying that by coming here we will see goodness in our life. Amen. நம்ம அப்படிதான் வர வேண்டும். That's how we should come to the presence of கர்த்தருடைய Lord. பிரசன்னத்துல வருவது நமக்கு கிடைச்ச பாக்கியம்னு சந்தோஷமா வர வேண்டும். We have to come joyfully because we should believe that it's a great privilege to come to the presence of the Lord. எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கிறீங்க? How many of you agree with me? Amen. ஐயோ இன்னைக்கு வேற போணுமே அப்படி நினைச்சிட்டு நம்ம வரக்கூடாது. We should not be thinking that no, I have to go today also. இன்னைக்கும் எனக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். You have to thank the Lord saying that today you have given me an opportunity to come to your presence. Amen. நிறைய தேசங்களில இது மாதிரி விடுதலையோட ஆராதிக்க முடியாம ஜனங்க கஷ்டப்படுறாங்க. In many countries people could not come to his presence and worship the Lord like you and I could do here. Amen. நிறைய இடங்கள்ல மக்கள் விடுதலை இல்லாம சிறைச்சாலைகள்ல மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டு இது மாதிரி கூடி வர முடியாம கஷ்டப்படுறாங்க. Many people are in the prisons or in the hospitals, even though they have a desire to come together to worship, they couldn't do that. ஆனா கர்த்தர் நமக்கு கிருபையா இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். But the Lord has given us this great opportunity and a privilege to come to his presence. Amen. நம்ம வருவதற்கு முன்பாகவே நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர். The Lord is already here waiting for us to come. இன்னைக்கு என் பிள்ளைங்க என்ன சந்திக்க வருவாங்க, நான் அவங்களை சந்திக்க வேண்டும் என்று காத்திருக்கிறவர். The Lord is expecting you, saying that my children will be coming with expectation. I need to do something for them, and he is waiting here. Amen. Amen. ஏதோ நம்ம ஒரு ஆலயத்துக்கு போறோம்னு நினைக்காதீங்க, கர்த்தருடைய வீட்டுக்கு போகிறோம்னு நினைங்க. Do not think that you are just coming to a church, but you believe that you are coming to the presence of the Lord. இன்னைக்கு நீங்க அவருடைய வீட்டுக்குள்ளாக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். Today we are in his house. Amen. பரம தகப்பனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். We are in the house of our heavenly Father. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? How many of you are happy today? கரத்தை உயர்த்தி எல்லாரும் உயர்த்தி. Can you raise your hand? உங்க வீட்டுக்கு வர எனக்கு உதவி செய்ததற்காக நன்றின்னு சொல்வீங்களா? Can you tell the Lord that thank you Lord for the privilege you have given to come to your house? கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. Raise your hand and declare this. எவ்வளவு பெரிய பாக்கியம். Lord, it's a great privilege for me. இந்த பாக்கியத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன். Lord, I want to thank you for this privilege you have given me. இயேசுவின் மூலம் பிதாவே. In Jesus name we pray, Father. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. போன வாரத்தோட மெசேஜ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? How many of you remember the message of the last week? கை தூக்குங்களேன். Raise your hand if you know. Okay. Good shepherd for David. செவ்வா சிஸ்டர் வாய் தான் அசையும், சத்தம் வராது. சொல்லுங்க சத்தமா இன்னும். குட் ஷெப்பர்ட், வெரி குட். பயத்திலே சத்தம் உள்ள போயிடும் நிறைய நேரம். குட் ஷெப்பர்ட். Good shepherd is the title we meditated last week. நல்ல மேய்ப்பன். Good shepherd. யாருக்கு நல்ல மேய்ப்பனா இருந்தார்? For whom he was a good shepherd? தாவீதுக்கு நல்ல மேய்ப்பனா இருந்தார். ஆமென். நம்ம எந்த வசனத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா சங்கீதம், if you remember which verse we started, சங்கீதம் இல்ல, மத்தேயு 16:15 கடந்த வாரத்தோட மெசேஜோட கொஞ்சத்தை திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறேன். மத்தேயு 16:15 Matthew chapter 16 verses 15 and 16. I want to remind you what we meditated last week, and we wanted to talk about the passage we read from Matthew chapter 16 verse number 15. He said to them, "But who do you say that I am?" Simon Peter answered and said, "You are the Christ, the Son of the living God." Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறேன்? Jesus asked his disciples, "Who you say I am for you?" முதல்ல கேட்டார், மக்கள்லாம் என்ன பற்றி என்ன சொல்றாங்கன்னாரு. First question he asked is, what people are saying who I am? அதுக்கு எல்லாரும் ஒரு பதில் சொன்னாங்க. For that question people answered so many answers. ஒரு சிலர் சொன்னாங்க, நீர் எலியான்றாங்க, நீர் யோவான் ஸ்நானகன்றாங்க, சிலர் எரேமியான்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க. Each one of them were saying that. Some people are saying you are the prophet Jeremiah, some are saying that you are the John the Baptist, some are saying that you are Elijah.
அடுத்து இயேசு கிறிஸ்து கேட்டார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? உங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? Next question Jesus asked his disciples is, to who I am? இப்ப இது யாரை To பற்றி? you who I am. இப்ப இது யாரை பற்றிய கேள்வி? This question is about whom? ஒவ்வொரு சீஷனை குறித்து தனிப்பட்ட முறையில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. This is the question asked to every individual disciple. Amen. Amen. ஹalleluya. Hallelujah. இப்போ நிறைய பதில் வரல, ஒரே ஒரு பதில் மட்டும் தான் வருது. Now Jesus did not get many answers, he got only one answer. Amen. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் பாஸ்டர் உங்களை பற்றி இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க சொல்லலாம். நீங்க என்ன சொல்றீங்க? When he is asked about right ஒரு பாஸ். when he asked about what others are saying, everybody is willing to come and give answer about what others are saying. But when Jesus asked him, every individual, what do you think who I am for you? They are not giving the answers. பேதுரு மட்டும் சொன்னார், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னார். Only Simon Peter answered, you are the Christ, the Son of the living God. அப்ப இயேசு சொன்னார், இத மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார். So Jesus immediately answered saying that the flesh and blood has not revealed this to you, but my Father who is in heaven revealed this to you. Amen. Hallelujah. பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாய் தென்பட்டார். ஒரு தச்சனுடைய மகனாய் தென்படல, அல்லது ஒரு தீர்க்கதரிசிகள்ல ஒருவராக இல்ல ஏதோ ஒரு இயேசுன்னு இல்ல, இயேசு கிறிஸ்து என்பதாக வெளிப்பட்டார். See, for Peter, Jesus was not like an ordinary carpenter or ordinary prophet, but he looked him as the Jesus Christ. Amen. அவர் இயேசு கிறிஸ்துவாகவும் தேவனுடைய குமாரன் தனிப்பட்ட முறையில் அவருக்கு வெளிப்பட்டார். So he revealed, he was able to recognize Jesus as an individual for in his life as the Jesus Christ. நமக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? For us, how is Jesus to us? Amen. தனிப்பட்ட முறையில் நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறது? What kind of relationship we have between us and Jesus as an individual? இதை வைத்து தான் நம்ம தாவீதோட வாழ்க்கையில தாவீதுக்கு கர்த்தர் எப்படியாக இருந்தார் என்பதை தியானித்தோம். Based on this, we were meditating how Jesus revealed himself to David. How the Lord was to David. Amen. சங்கீதம் 23:1 சொன்னோம், the Lord is my shepherd. Psalm 23:1 we saw that Lord is my shepherd. தாவீதுக்கு கர்த்தர் அவருக்கு மேய்ப்பராக வெளிப்பட்டார். For David, the Lord was like a shepherd. Amen. Amen. Hallelujah. அதற்கு பின்பு எதனால அவருக்கு மேய்ப்பராக ஆண்டவரை கன்சிடர் பண்ண? ஏன்னா தாவீதே ஒரு மேய்ப்பனுக்கு இன்னொரு மேய்ப்பன் வெளிப்பட்டார். We saw how David looked the Lord as a shepherd. David himself is a shepherd, then how could he recognize the Lord as his shepherd? Amen. எதனால மேய்ப்பன் சொன்னார் என்பதுதான் போன வாரத்தோட மெசேஜ். The last week's message was why he was able to recognize the Lord as his shepherd. Amen. Amen. இதுக்கு மேல நீங்க ரெக்கார்டிங் மெசேஜை போய் பார்த்துக்கலாம் தொடர்ச்சி. So if you want to know more, you have to go and see the recorded message. நிறைய பேர் இப்பதான் புதுசா கேட்குற மாதிரி உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. Many of you அப்பனா நீங்க போன வாரம் கேட்கலன்னு அர்த்தம், இல்ல மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ரெக்கார்டிங்ல இருக்கும்ல, அதை நீங்க கேட்டுக்கலாம். Many of you are expressing as if you have hearing this message first time. But if you want to know more about the message, you can go to the YouTube and you can look at the last week's message. இன்னைக்கு தொடர்ந்து தாவீதுக்கு கர்த்தர் கர்த்தரை எப்படி அறிந்திருந்தார் என்பதை இன்னைக்கு தொடர்ந்து பார்க்க போகிறோம். Today we are continue to see how David knew the Lord in his life. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn certain things from the life of David. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? How many of you are ready for that? எத்தனை பேருக்கு தாவீதோட வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்கு? How many of you have seen the life of David as a blessing in your life? சங்கீதம் 18:2 தான் இன்றைய செய்திக்குரிய ஒரு வசனம். சங்கீதம் 18:2. Today's message verse is from Psalm 18 verse number 2. The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, in whom I will trust, my shield and the horn of my salvation, my stronghold. Amen. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்கிறார். அதுல முதலாவது சொல்றது என் கன்மலை. David is declaring here, the Lord is my rock.
Amen. கர்த்தரை எப்படி தாவீது அறிந்திருந்தார்? கன்மலையாக அறிந்திருந்தார். How David knew the Lord? David knew the Lord as his rock. Amen. Hallelujah. நான் உங்களுக்கு போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதை வேற யாருமே சொல்லல, தாவீது தான் சொல்லியிருந்தார். So last week I shared with you, nobody in the Bible have known the Lord as shepherd except for David. ஆனா இங்க தாவீது சொல்றார் கர்த்தர் என் கன்மலைன்னு சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார் கர்த்தர் என் கன்மலை. ஆனா கர்த்தரை கன்மலையாக இதற்கு முன்பாகவே மக்கள் அறிந்திருந்தாங்க. Here David is declaring that the Lord is my rock, but in the Bible there are other saints who knew the Lord as their rock. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, Today the title for my message is my rock. My rock. Amen. என் கன்மலை. தாவீதுக்கு அவருடைய கன்மலையாக கர்த்தர் இருந்தார். For David the Lord was a rock. Amen. Hallelujah. நீங்க டியூட்ரானமி 32:4 பாத்தீங்கன்னா, உபாகமம் 32:4 பாத்தீங்கன்னா, if you go to Deuteronomy chapter 34 verse number 4, 32 verse number 4, அதுல சொல்லப்பட்டிருக்கு அவர் என் கன்மலை. He is the rock. It says that he is the rock. மோசேயோட காலத்துல இந்த இது ஒரு பாடலா அவங்க பாடினாங்கன்னு இருக்கு இஸ்ரவேல் ஜனங்க. It is recorded during the time of Moses, the people of Israel were singing this as a song. அவர் என் கன்மலைன்னு பாடினாங்க. They sang the song saying that he is the rock. இத தவிர வேதாகமத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர்களோடு அந்த கன்மலை சென்றது என்று. Other than this place, in many places we have seen the Bible records that the Lord went with the Israelites as their rock. அப்ப தாவீதுக்கு முன்பாகவே அநேகர் கர்த்தரை கன்மலையாக அறிந்திருந்தார்கள். So what it means is, even before the life of David, many people knew the Lord as their rock. அதெல்லாம் அவங்க எழுதி வைத்திருந்தாங்க. That's the reason they were able to write it down. அப்ப தாவீது அதை அறிந்திருக்க முடியும். So David also knew that they declared them as his rock. மோசே எழுதின பாட்டை அவங்க கண்டிப்பா காலங்காலமாக தலைமுறையாக அதை பாடி அதை அறிந்திருப்பார். David would have known this because Israelites would have known this song and they would be singing this generation to generation. இப்ப அவர் கேள்விப்பட்டதை தனிப்பட்ட முறையில தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். So what it means is, whatever he knew through the song generation over generation, now he is enjoying in his life. Amen. இப்ப நான் சொல்றேன்னு வெச்சுக்கோங்களேன், ரொம்ப நான் சொல்றேன் அவர் என் கன்மலை நான் சொல்றேன். If I am declaring that he is my rock, இப்ப நான் சொல்றத பிரேம் கேள்விப்படுறார். So I am listening to what pastor is saying. கேள்விப்படுறதுக்கும் அவரே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. There is a great difference between knowing from somebody's mouth versus the one really enjoying that statement. Amen. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை கன்மலையாகவே அறிந்ததனால தான் அவர் தைரியமா சொல்றார் அவர் என் கன்மலையாய் இருக்கிறார். Because David knew the Lord as his rock, he is able to declare and say that he is my rock. Amen. Amen. Hallelujah. Hallelujah. தாவீதுக்கு கன்மலையாக வெளிப்பட்டவர், the one who revealed himself as a rock to David, நாமும் கன்மலையாய் அவரை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். he desires that we also should know him as our rock. நாம் அவரை கன்மலையாக அறியும்போது, when we know him as our rock, அதனால் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. we get so many blessings because of that. வேதத்துல 1 கொரிந்தியர் 10:4 சொல்லப்பட்டிருக்கு, அவங்க அந்த ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அவர்களோடு சென்ற கன்மலை கிறிஸ்துவேன் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians chapter 10 verse number 4 says, and all drank the same spiritual drink, for the drink of that spiritual rock that followed them, and that rock was Christ. இந்த வருஷ ஃபோக்கஸ் என்ன ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? Do you remember what is the focus for this year? ரொம்ப நாள் அதை கேட்கவே இல்லை, இன்னைக்கு தான் திடீர்னு வருது. Many days I have not asked this. Jesus is the rock. அது ஃபோக்கஸ்? No. Jesus is the rock always. What is our focus? To stand firm on the rock. நம்ம கன்மலையில உறுதியாக நிற்க வேண்டும் என்பதான் நம்முடைய நோக்கம், இந்த வருஷத்தோட நோக்கம். The focus for this year is to stand firm on the rock, and the rock is Christ. பாருங்க, our focus to stand firm on the rock, and that rock was Christ. Christ தான் நம்ம focus இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது. This is the focus we had for the beginning of this year. இந்த promise verse என்ன எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? How many of you remember the promise verse? ரொம்ப சுத்தம். Psalm 62
சிலர் somebody says 8, somebody says 6. 6. போட்டுருமா அந்த promise verse also. Psalm 62:6. He only is my rock and my salvation is my defense. I shall not be moved. நம்ம இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்த போது when Lord gave us this promise, கர்த்தர் கண்மலையாக இருக்கிறதுனால நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு சில வாரங்கள் நம்ம வருஷ துவக்கத்துல நம்ம அதை குறித்து தியானித்தோம். During the beginning of the year, because he has given this promise, we also meditated what are the blessings we get because we have Jesus as our rock. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்ம ஊண்ட கட்டப்பட்டிருக்கும் போது நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அது ஒரு blessing. When we stand firm on the rock, Jesus Christ, we will not be moved. That's one of the blessings. கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அது ஒரு blessing. The second blessing is they drank the water of the rock, and that's a great blessing. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அது ஒரு blessing. Bible also has a verse that says that I will be satisfying with the honey of the rock, and that's a great blessing. Amen. இதெல்லாம் கண்மலையாக கர்த்தரை வைக்கும்போது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் அதை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். When we have Jesus Christ as our rock, we get so many blessings, and we already meditated about that. தாவீதும் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தரை கண்மலையாக வைத்ததின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார். David also got many blessings because he kept the Lord as his rock. இன்னைக்கு மெசேஜ் வந்து ஆசீர்வாதத்தை குறித்தல்ல. Today's message is not about the blessings. தாவீதுக்கும் கண்மலைக்கும் இருந்த தொடர்பு, தாவீது எப்படி கர்த்தரை கண்மலையாக வைத்திருந்தார், எப்படி அவரை கண்மலையாக நடத்தினார் என்பதை பார்க்க போகிறோம். Today we are going to look at the relationship between the rock and David, and how David was able to keep the rock as his forefront, and how he had that relationship. Amen. கண்மலைன்னு சொன்னா If you say rock, அவரை கண்மலையா நடத்தணும். then we have to treat him as a rock. Amen. புரியுதுங்களா? You understand that? இப்போ நீங்க ஒருத்தர் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. If you are saying someone as your friend, right? He is my friend ன்னு இன்ட்ரோ듀ce பண்ணுவீங்க. You are introducing someone as your friend. பக்கத்துல இருக்கிறவருடைய மனசு உள் மனசு சொல்லும், அப்படிலாம் இல்லையே. So the person who is next to you may be thinking not like that. ஏன்னா எனக்கும் அவர் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணலையே. Because he is not treating me as a friend. Right? Right? ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி என்ன செய்யணும்? If you say a person as a friend, then we have to treat him as a friend. Friend, right? Brotherன்னு சொன்னா பிரதரா ட்ரீட் பண்ணணும். If you say somebody as a brother, then we need to treat that person as a brother. Amen. Amen. கர்த்தரை கண்மலையாய் தாவீது சொல்லியிருந்தார், அதே மாதிரி கண்மலையாகவே அவரை நடத்தினார். See, that David declared the Lord as his rock, and also he considered him as his rock. போன வாரம் சொன்னல மேய்ப்பன் சொன்னா அவர் மேய்ப்பரா இருக்கணும். If we declare that he is our shepherd, then we have to make him to lead us, and he have to make him as our shepherd. Amen. மேய்ப்பர் என்ன செய்யணும்? What the shepherd will do? மேய்ப்பர் முன்னாடி போணும், ஆடு பின்னாடி போணும். The shepherd has to go to the front, and the sheep needs to follow the shepherd. சில நேரம் நம்ம மேய்ப்பரை என்னவா ஆக்கிடுவோம்? What we make the shepherd as sometimes? Shepherd we will change into sheep. அவர் ஆடு மாதிரி நடத்தி நான் முன்னாடி போறேன், பின்னாடி வாங்க ஆண்டவரே. We may tell him that I will go in the front, you just follow me, Lord. Right? நம்ம மேய்ப்பர்னா மேய்ப்பரா நடத்துறோமா? When we consider him as our shepherd, are we treating him as our shepherd? கண்மலைன்னு சொன்னா கண்மலையாய் தாவீது நடத்தினார். கண்மலையாய் எப்படி அவருக்கும் தாவீதுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது? So when David declares the Lord as his rock, he really treated the Lord as his rock. And how was the relationship between David and the Lord? அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். That's what we are going to see and meditate today. Amen. Amen. அவர் கண்மலையாய் இருந்தால், if he is our rock, நாம் என்ன செய்யணும்? what should we do? Amen. Amen. நீங்க சங்கீதம் 71 வாசிச்சோம்ல, 71ல 3வது வசனம் பாருங்க. If you go to Psalm 71 verse number 3, which says, be my strong refuge, to which I may resort continually. You have given the commandment to save me, for you are my rock and my fortress. Amen. Hallelujah. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். இங்கிலீஷ்ல வந்து be my strong refuge to which I may resort continually ன்னு இருக்கு. தமிழ்ல வந்து அந்த ரெஃப்யூஜ்ன்றதுக்கு கண்மலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Here in the English translation it says, be my strong refuge to which I may resort continually. But in Tamil it says that he is our rock to which I may resort continually. Amen. கடைசி அந்த வசனத்தின் பகுதி சொல்லி, என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர்.
The last sentence of the verse says that you are my rock and my fortress. Amen. அப்ப இவர் கண்மலை இது யார்கிட்ட சொல்றாருன்னா கண்மலைகிட்ட தான் சொல்றாரு. To whom this is being told is to the rock himself. கண்மலைகிட்ட போய் பேசுறாரு. He is going to the rock and speaking to the rock. என்ன சொல்றாரு? What he says is, நான் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையாகவே எனக்கு நீங்க இருங்க ஆண்டவரே. you have to be my rock always so that I can come to you and resort to you on continual basis. கண்மலையை எப்படி ட்ரீட் பண்ணாரு தாவீது? How David treated the rock? அவரோட போய் பேசினார். He first spoke to the rock. Amen. நம்ம கர்த்தரை கண்மலைன்னு சொல்லும்போது when we have the Lord as our rock, அவர் இடத்துல போய் பேசுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். முதலாவது first thing we have to go and talk to him. Numbers chapter 20 verse 8 ல சொல்லப்பட்டிருக்கு. என்னாகமம் 28 ல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் மோசே ஆரோனை பார்த்து சொன்னார், இந்த கண்மலையை பார்த்து பேசுங்க, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் சொன்னார். In Numbers chapter 20 verse number 8 says, speak to the rock before the rise. Amen. And it will yield its water. முழு வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. அந்த கண்மலையை பார்த்து பேசுங்க, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும்னார். Speak to the rock before their eyes and it will yield its water. கர்த்தரை கண்மலையாக ட்ரீட் பண்ணார் தாவீது. When David was treating the Lord as his rock, அந்த கண்மலை இடத்துல போய் பேசுறார். so he is going to the rock and speaking to the rock. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க, இந்த இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தொடர்ந்து நான் உம்மிடத்துல இருக்கிறதுக்கு நீர் எனக்கு கண்மலையாயிருன்றார். Continually. You need to be my rock so that I can continually come and resort to you. Hallelujah. முதலாவது கர்த்தரிடத்துல பேசுகிறார். First he is speaking to the Lord. கண்மலை இடத்துல பேசுகிறார். Speaking to the rock. எல்லா உரிமையோடு போய் அந்த கண்மலை இடத்துல சொல்ற, நீங்க எனக்கு எப்பொழுதும் நான் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். With the authority he is going and telling that you need to be always my rock so that I can continually come and reside in you. Hallelujah. நம்ம கண்மலை இடத்துல பேசணும். When we speak to the rock, கண்மலை இடத்துல போய் சொல்லணும், நீங்க எப்ப எனக்கு கண்மலையாகவே இருங்க, நான் வரணும், உங்க கிட்ட தங்கணும், உங்ககிட்ட மறைஞ்சிக்கணும், அப்படி இருங்கன்னு அன்போடு உரிமையோடு சொல்லணும். With love and with authority we need to go to the rock and tell our Lord that I want you to be my rock so that I can come and reside with you continually. Amen. Amen. Hallelujah. சில நேரம் சில பிள்ளைங்க சொல்லுவாங்க தெரியுமா, அம்மா I want to be with you all the time. Sometimes I want you to be with me all the time. சில பிள்ளைங்க சொல்லுங்க தெரியுமா, வளர்ந்த பிறகு மாறிடும். Some children may say this, I want to be with you all the time, mom, but they may change after they grew up. Correct. இந்த சொல்லும்போது இந்த தாயோட உள்ள எப்படி இருக்கும்? When the child says that, you look at how the heart of the mom will be. அப்படியே மெல்ட் ஆயிடும். They melt a lot. Right? அவங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாள் இது மாறிடும்னு. They also knew that after some time they will change. ஆனா அந்த நேரத்துக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். At that moment it will bring great joy in their heart. தாவீது கர்த்தரை எப்படி வைத்திருந்தார், கண்மலையை எப்படி வைத்திருந்தார், எப்பொழுதும் போய் சேர்ற இடமா வச்சிருந்தார். How David kept the Lord as a rock is he was keeping the rock as if he can go any time continually and go and நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Are you able to understand what I'm saying? எல்லா சூழ்நிலையிலும் அவர் போய் ஒரு நிக்கிற இடம் கண்மலை. In all situations the place he can go and stand is his rock. எல்லா சூழ்நிலையிலும் ஓடி போய்டுவாங்க. All situations he will run into the rock. Amen. Amen. அந்த எப்பொழுதும் always என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். It's very important to note the word continually or always. நினைச்சா போறது. It's not just sometime we go. மூட் இருந்தா போவேன். Or sometimes if we have the mood to go we go. பிடிச்சா போவேன். Or if I like then I will go. இல்லனா அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அவாய்ட் பண்ண அப்படிலாம் இல்ல. நான் எப்பொழுதும் போற கண்மலை நீர்தான் ஆண்டவரே, எப்பொழுதும் நான் வந்து சேர்ற இடம் நீர்தான் ஆண்டவரே. If I do not like then I will leave. But it's not like that. David is saying that continually irrespective of whatever may be the situation. Always I'll come to you. தாவீதுக்கும் அவருடைய கர்த்தராகிய கண்மலைக்கு இருந்த உறவை குறித்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm talking to you about the relationship between David and the Lord as his rock. புரியுதுங்களா? Do you understand? சில நேரம் அந்த நீங்களும் பார்த்திருப்பீங்க, சில நேரம் இந்த சின்ன பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க இப்படி ஓடிட்டு வந்துட்டு இருக்குங்க. You might have seen this also. I have seen the young children, very young babies, they will run around here and there. Right? திடீர்னு என்ன பார்த்தோன்னே அது இப்பதானே பாக்குது, என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி திடீர்னு பாத்துரும். The moment they see me,
என்ன மட்டும் இல்லை, உங்களையும் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் பார்க்கும். Even you will, they look at as strangers. அது பார்த்தோன்னே என்ன செய்யும் தெரியுமா? What they will do as young kids, when the moment they saw you, வேகமா ஓடும். they will run fast. எங்க ஓடும்? Where they will go? அம்மாட்ட ஓடும். They will go to their mom. அம்மாட்ட ஓடி போய் காலை பிடிச்சிக்கிடும். They will go to their mom and catch their legs. அப்ப அதுக்கு தெரியுது நான் வந்தடையத்தக்க கண்மலை அவதான். Because the children knew that mom is my rock where I can go and stand. Amen. Amen. கொஞ்ச நேரம் போய் அங்க காலை பிடிச்சு நின்னுட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்யும்? விளையாடும். After some time it will come out and then start playing. Right? Right? கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணும்? After some time what the children do? நீங்க யாருமே கிட்ட போலனா கூட, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கலனா கூட, அந்த பிள்ளை வந்து தன்னுடைய தாய் இருக்காங்கன்றத உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு என்னதான் விளையாண்டு இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை போய் 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 என்ன செஞ்சுட்டு வந்துடும், பார்த்துட்டு வரோம், இல்லைன்னா போய் டச் பண்ணிட்டு வரோம். ரைட்? The children when they play, whatever they may doing, they always wanted to ensure that their mom is in their sight. Sometimes they go and then touch her mom and come back. அதுதான் அந்த தாய், அந்த பிள்ளைக்கும் தாய்க்கு இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட். That's the attachment and the relationship between the child and the mom. அதுக்கு தெரியும் என்னுடைய தாய் தான் எனக்கு ஒரு மறைவிடம், எனக்கு ஒரு புகலிடம். The children knew that their mom is the hiding place and the fortress for them. Amen. Amen. இன்னைக்கு கண்மலை ஆகிய கர்த்தர் நமக்கு அது மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறார். The Lord desires, he being our rock, want to be like that. சில நேரம் இந்த பிள்ளைங்க அதுங்க விளையாண்டுட்டே இருக்குங்க. The children will be playing continually. கீழே விழுந்துருங்க. They may fall down. இல்லை யாராவது ஒன்று தள்ளி விட்டுரும். Or somebody may be push them down. அழும். They may be crying. எங்க ஓடும் தெரியுமா? You know where they run into? அம்மாட்ட தான் முதல்ல போய் அழுகும். They will first go to the mom and then start crying. ரைட்? அது வரைக்கும் வேற எல்லாரோட விளையாண்டுட்டு இருக்கோம். They may be playing with all other people. அந்த ஹர்ட் ஆனோன்னு நேரா அம்மாட்ட தான் போய் அழும். The moment they got hurt, the first place they go is to their mom. பார்த்திருக்கீங்களா இல்லையா? Whether you have noticed that or not. தாவீது கர்த்தர் அது மாதிரி வைத்திருந்தார். David kept the Lord like that. ஏமன் சங்கீதம் 42:9 பாருங்க. If you go to Psalm 42 verse number 9, தாவீது ஆண்டவரை பார்த்து இப்படி கேக்குறாரு. the David is asking the Lord like this. என் கண்மலையாகிய கர்த்தரை நோக்கி, I will say to God my rock, நீர் ஏன் என்னை மறந்தீர்? why have you forgotten me? ஏன் என்னை நீர் ஏன் என்னை சத்துருவினால் நான் ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். Why do I go mourning because of the oppression of the enemy? ஒரு கஷ்டமான நேரம். It was a difficult time. ஆனா அப்பயும் கண்மலை இடத்துல தான் போறார். Even at that time David is running into the rock. ஆமென். கண்மலை மறந்தது போல அவருக்கு ஒரு உணர்வு. He has a feeling as if the Lord has forgotten ஏன்னா him. சத்துருவினால் ஒடுக்கப்படுகிறார். Because he is oppressed by his enemies. துக்கத்தினால் நிறைந்திருக்கிறார். Because he is filled with sorrow. ஆனா அவருக்கு கண்மலை கைவிட்டுட்டார்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும், even though he had a thought that he was forsaken by the Lord, அவர் போகிற இடம் கண்மலை ஆகிய கிறிஸ்து, கண்மலை ஆகிய தேவன். The place he running into is the rock, his Lord. Amen. Amen. எல்லா நேரங்களிலும் all the times கர்த்தர் அவருக்கு கண்மலையாகவே இருந்தார். the Lord was his rock. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கண்மலையாக இருக்கிறாரா? Today is the Lord our rock. கண்மலையாக நம்ம நடத்துகிறோமா? Are we treating the rock as the rock? கண்மலை இடத்துல பேசுகிறோமா? Are we speaking to the rock? எல்லாவற்றுக்கும் கண்மலைக்கு முன்னாடி போய் நிக்கிறோமா? For everything are we going to stand in front of the rock? Hallelujah. Hallelujah. Amen. Amen. சங்கீதம் 31:12 சொல்றாரு, நான் செத்தவனை போல எல்லாராலையும் மறக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். Psalm 31:12 says that I am forgotten like a dead man, out of mind, I am like a broken vessel. எல்லாரும் மறந்த போதும் everybody has forgotten me. நான் வந்தடையத்தக்க கண்மலை எனக்கு ஒருவர் உண்டு. But I have a rock to whom I can go. அவரிடத்துல போய் நான் நிப்பேன். And I will go and stand in front of him. Amen. Amen. Hallelujah. நீங்க 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சங்கீதம் 31:9 Psalm பாத்தீங்கன்னா, 31:9 says, have mercy on me, O Lord. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மா என் வயிறும் கூட கருகி போயிட்டுன்றாரு. Have mercy on me, O Lord, for I am in trouble, my eye wastes away with grief, yes, my soul and my body. Hallelujah. சங்கீதம் 9:9 சொல்லுகிறார். Psalm 9:9 says, இங்க சொல்றாரு நான் நெருக்கப்படுகிறேன்றாரு. he says that சங்கீதம் 9:9 சொல்லுகிறார், நான் நெருக்கப்படுகிற காலங்களிலே
அவரே எனக்கு தஞ்சம். The Lord also will be a refuge for the oppressed, a refuge in times of trouble. நெருக்கத்தினூடாய் சென்றார். He went through oppression. துக்கத்தினூடாய் சென்றார். He went through sorrows. மறக்கப்பட்டு நிலைமையில சென்றார். He went through situations that everybody has forgotten உடைந்து him. போன நிலைமையில சென்றார். He went through as a broken vessel. எல்லா நேரங்களிலும் கர்த்தர் கண்மலையாகவே இருந்தார். During all these times, the Lord was his rock. ஆமென். Amen. எல்லா நேரங்களிலும் கர்த்தரை போய் அவர் அப்ரோச் பண்ணுகிறவராய் In இருந்தார். all these times, he approached the Lord as his rock. இன்றைக்கு தாவீதுக்கும் கண்மலைக்கு இருந்த உறவு நமக்கும் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு இருக்க வேண்டும். Today, the relationship David had with his rock, we should also have in our life. ஆமென். Amen. ஹalleluya. சந்தோஷமான நேரங்களிலும் கர்த்தரை தான் அவர் முதல்ல போய் பார்த்தார். During the joyful time also, David went to the Lord first. ஹalleluya. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை முன்பாக For வைத்தார். everything, he kept the Lord as in the front. சங்கீதம் 16:8ல பாத்தீங்கன்னா, If you look at Psalm 16, verse number 8 அவர் says, சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. ஆமென். ஹalleluya. Hallelujah. 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நேரத்தை இது குறிக்கிறது. நல்ல பங்கு கிடைத்த நேரம், சுதந்திரம் கிடைத்த நேரம், ராக்காலத்திலும் துதிக்கிற ஒரு நேரம். இது துக்கத்துடன் இல்ல நேரம் இல்ல. Psalm 16:6 says that the lines have fallen to me in pleasant places. Yes, I have a good inheritance. I will bless the Lord who has given me counsel. My heart also instructs me in the night seasons. I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. Amen. This refers to good times in the life of David. எல்லா நேரத்திலும் கர்த்தர் முன்னாடி வச்சிருந்தார். For all the times, the David kept the Lord as in the front. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை கண்மலையா வைக்க How விரும்புறீங்க? many of you desire to have the Lord as our rock? கரத்தை உயர்த்தி நீர் என் கண்மலைன்னு சொல்லுவீங்களா? Can you raise your hand and say, Lord, you are my rock? ஆமென். Amen. ஹalleluya. அப்ப Hallelujah. நம்ம கண்மலையா வைத்தா If you keep him as our rock, அடுத்து நம்ம என்ன செய்யணும்? what we should do next? அவரிடத்துல பேசணும். We have to go to him and speak to him. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. Can you raise your hand and நான் say, உம்மிடத்துல வந்து பேசுவேன் ஆண்டவரே. Lord, I will come to you and speak to you, Lord. ஆமென். அடுத்து சொல்லுங்க, எல்லா நேரத்திலயும் எப்பொழுதும் என்னை உமக்கு முன்பாக வைப்பேன். Next, tell him that all the times, in every situation, I will keep you in my front. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அதே எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த பிள்ளை வந்து தாயை தொட்டு போன அந்த தாய்க்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும்? என் பிள்ளை வந்து என்ன தேடுதுன்னு ஒன்று இருக்கும். So the mother will be happy. I just wanted to share the same example I shared with you earlier. Whenever the child comes and touches the mother always have a pleasure or a joy in her heart. ரெண்டாவது என்ன She is இருக்கும்? always believing in me. ரெண்டாவது என்ன இருக்கும்? என் பிள்ளை சேஃபா இருக்கு. Second, the joy is that my child is safe. என் பிள்ளை எனக்காக இருக்கு. The child is for me. Amen. 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 Hallelujah. Hallelujah. Often when you reach your rock, it will bring joy to the rock. Amen. It will bring joy to the heart of God. Amen. 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 Hallelujah. Make sure to go and stand before your rock. Amen. Amen. He is waiting for you. Amen. He wants to listen to your voice. உங்க சத்தத்தை கேட்க விரும்புறார். He desires to listen to your voice. Amen. இந்த வாரம் ஃபுல்லா அவர்ட்ட சொல்லுங்க, நீர் என் கண்மலைன்னு எப்படி இந்த கண்மலை சம்பந்தமா என்னெல்லாம் பாட்டு இருக்கோ பாடி எப்படிலாம் அவர் இது பண்ண முடியுமோ பண்ணுங்க. Throughout this week, go to the Lord and tell him you are my rock, and worship him with using all the songs that refers to him as rock. Amen. Amen. எப்பொழுதும் கண்மலைக்கு முன்னாடி போய் நின்னார். Continually he went and stand before the rock. இரண்டாவதாக அவர் செய்த காரியம், Second thing David does is, கண்மலையிடத்துல போய் ஒரு காரியத்தை கேட்கிறார். முக்கியமான ஒரு காரியத்தை கேட்கிறார். he went to the rock and asked for an important thing. Amen. Amen. Hallelujah. Hallelujah. என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? What do you think that David asked the rock? பைபிள்ல இருக்கு, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். Bible records that when we seek the rock will satisfy us. Amen. Hallelujah. That rock will satisfy with its honey. Amen.
இந்த மலையிலேருந்து பாறையிலேருந்து எடுக்கிற தேன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். The honey that is taken from the cracks of the rock will be very tasty. The cliff is very tasty. அந்த கிளிஃப்லேருந்து எடுக்கிற தேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். The honey from the clefts of the rock is very, very tastier. பார்த்துருக்கீங்களா மலையில் எங்கேயாவது உச்சியில் அங்கே போய் தேன் கூடு கட்டியிருக்கோம். You have seen the honeycomb in the clefts of the rock? அதுலேருந்து தேன் எடுத்தா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். If you take the honey from that place, it will be very tasty. அப்போ தாவீது போய் என்ன கேட்டிருக்கலாம்? What David would have asked the Lord? அந்த தேன் கொஞ்சம் கொடுங்களேன், நல்லா இருக்கும். He could have asked for the honey. Right? இல்லைன்னா நிறைய காரியத்தை கேட்டிருக்கலாம். Or he could have asked many things. ஆனா தாவீது கண்மலையை பார்த்து கேட்கிறார். But David is asking the rock. சங்கீதம் 19:14. We go to Psalm 19 verse number 14. அவருக்கும் கண்மலைக்கும் உள்ள உறவு, கண்மலை எப்படி அவர் கண்மலையாய் கர்த்தரை எப்படி ட்ரீட் பண்ணார் என்பதை குறித்து உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm talking to you about the relationship between David and the Lord. இங்க சொல்லுகிறார், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்துக்கு பிரீதியாக இருப்பதாக. இதில் வந்து இங்கிலீஷில் வந்து மை ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது, ஆனால் தமிழில் வந்து அது என் கண்மலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 14, Psalm 19 verse 14 says, let the words of my mouth and the meditation of my heart be acceptable in your sight, O Lord, my strength, my redeemer. கண்மலையாகிய கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறார். He is going to the rock and asking, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உமக்கு முன்பாக பிரியமாக இருக்கட்டும். My words of the mouth and the meditation of my heart should be desirable and acceptable to you. எவ்வளவு ஒரு முக்கியமான ஜெபம் பாருங்க. What a great prayer, an important prayer this is. Amen. Amen. Hallelujah. நம்முடைய இருதயமும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் ஆண்டவருக்கு முன்பாக பிரியமா இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். It is very, very important that our heart and our words of the mouth needs to be acceptable and desirable to our Lord. Amen. தாவீது கண்மலை இடத்துல போய் இத கேக்குறார். David is going to the rock and asking this. Amen. சங்கீதம் 17:3ல பாத்தீங்கன்னா Psalm 17:3 says, அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், David is saying that, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். You have tested my heart. You have visited me in the night. You have tried me and have found nothing. I have purposed that my mouth shall not transgress. Amen. Amen. Hallelujah. எப்படி அவர் இருதயத்தையும் வாயையும் அங்க ஒப்பிட்டு பேசுகிறார் பாருங்க. See here how he is talking about his heart and his mouth, how he is connecting them. தாவீதுக்கு பெரிய ஒரு எப்படி அவர் சோதித்து பார்த்து அது சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை சோதித்து பார்க்கிறீர், ஆனா என் இருதயத்துல எந்த ஒரு மாறுபாடும் இல்லைன்ற ஒரு அஷூரன்ஸ் தாவீதுக்கு இருக்கு. David is telling and he is saying that, Lord, you are testing my heart, but there is no transgression in my heart and mouth. Amen. ராக்காலத்துல வந்து ஆண்டவர் இருதயத்தை பார்த்து விசாரிக்கிறாராம். இருதயம் எப்படி இருக்குன்னு சோதிச்சு பார்க்கறாரு, விசாரிக்கிறாராம். He is saying that in the night time the Lord is coming and testing his heart. சில நேரம் பார்த்துருக்கீங்களா, படுத்தோன்னே தான் நமக்கு எல்லாம் வரும். You have noticed sometimes after we get to the bed you get all these thoughts. கவலை வரும். You have sorrow coming into you. அன்னைக்கு நடந்த காரியங்களா சில டென்ஷன் வரும். Whatever happened on that day, it brings tension to you. Right? கசப்பு வரும். You may see bitterness. Right? இப்படியே தூங்க போனா அதெல்லாம் ட்ரீம்ல வரும். If you go to sleep with all these thoughts, then all these things will come in the dreams also. ஆனா தாவீது சொல்றாரு, ராக்காலத்துல வந்து இத பாக்குறீங்க, சோதிக்கிறீங்க, ஆனா எதுமே ஒண்ணும் ராங்கா எதுவும் இல்ல. David is declaring that, Lord, you have visited me in the night and you tested my heart, but there is no transgression in my heart. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆனாலும் கண்மலையை பார்த்து கேக்குறாரு. Even then he is asking the Lord, என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். the meditation of my heart be acceptable and desirable to you, Lord. Amen. Amen. அப்ப கண்மலையை வந்து எப்படி பார்த்திருக்கிறாரு? So how he is looking at the rock? ஹார்ட் டாக்டரா பார்த்திருக்கிறார். He is looking at a heart doctor. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். He is a heart specialist. Amen. Amen. Hallelujah. வந்து எல்லாம் கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே. Lord, you come and see and examine my heart. Test my heart. இன்னைக்கு நம்ம கண்மலைட்ட போய் என் ஹார்ட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னா, if we go to the rock and ask the rock to test our heart, நமக்கு இதே மாதிரி ரிப்போர்ட் வருமா? ஆல் கிளியர்னு வருமா? can we get the report saying that all clear? Yes, praise the Lord. Yes. Amen.
கொஞ்சம் இங்க பிளாக் இருக்கு, இங்க பிளாக் இருக்கு, இந்த பிளாக் இருக்கு. It may come that you have a block here and there. அவர் சொல்றாரு, என் இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. He is telling that you examine my heart, you test my heart. இந்த இருதயத்தின் தியானம் எல்லாம் உம்மை பிரியப்படுத்துவதா இருக்கட்டும். The meditation of my heart needs to be desirable to you and acceptable to you. மத்தேயு 15:18-19ல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இருதயத்திலிருந்து எதெல்லாம் புறப்பட்டு வரும்னு சொல்றார். Matthew 15 verse number 18 onwards, the Lord is telling what are the things come from the heart. But those things which processed out of the mouth come from the heart. எங்க இருந்து வருமா? Whatever comes இருதயத்திலிருந்து வாய் வழியா வருமா? whatever we speak in the mouth, that really comes from our heart. And they defile a man, for out of the heart proceed evil thoughts, murders, adulteries, fornications, theft, false witness, blasphemies. Amen. இவ்வளோ காரியமும் ஒரு இருதயத்தை பிடித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. There is a chance that all these things could corrupt our heart. Amen. Amen. அதனால தான் தாவீது சொல்றார், என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரியமா இருக்கட்டும். That's the reason David is praying that let the meditation of my heart be acceptable to you. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Bible says that because of the fullness of your heart your mouth will speak. Amen. சங்கீதம் 66:18ல எழுதப்பட்டிருக்கு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். Psalm 66 verse number 18 says, if I regard iniquity in my heart, the Lord will not hear. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கண்மலை இடத்துல போய் நம்ம கேட்க வேண்டிய காரியம், The thing we should ask to the rock is, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். Lord, you examine my heart. என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும். Let the meditation of my heart be acceptable to you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கண்மலை இடத்துல இருந்து வர ஆசீர்வாதம்லாம் நமக்கு வரும். Whatever blessing we are getting from the rock we will get that. ஆனா நம்ம கண்மலை இடத்துல போய் கேட்க வேண்டியது, என் இருதயம் சரியா இருக்கட்டும் ஆண்டவரே. But what we should ask the Lord and our rock is that let my heart be right, Lord. Amen. Amen. வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Bible records that the fullness of the heart the mouth will speak. Amen. சில நேரம் நீங்க ஒருத்தங்களை பற்றி ஒரு எண்ணத்தை இருதயத்துல வச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன். Suppose if you have a thought about a person in your heart, சில நேரம் அவங்கள பார்த்தோன்னே அப்படியே பர்ஸ்ட் ஆகி அவங்ககிட்ட கேட்டுருவீங்க. whenever you see that person, you may be burst out and ask those things to them directly. யோசிச்சிருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரி? You thought about that sometime? ஏன்னா அந்த ஹார்ட்ல அது ஓடிட்டே இருந்திருக்கு. Because these things are running in your heart. Right? Right? Amen. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 6:16. If you go to 2 Samuel chapter 6 verse number 16. Now as the ark of the Lord came into the city of David, Michal, Saul's daughter, looked through a window and saw King David leaping and whirling before the Lord, and she despised him in her heart. முதல்ல எங்க தாவீதவ பண்ணா? இருதயத்துல தான் டிஸ்பைஸ் பண்ணா, இருதயத்துல அவமதித்தா. The first thing she did is she despised David in her heart. தாவீது நடனம் ஆடிட்டு வரத பார்த்த உடனே, the moment she saw David is dancing and coming before the ark of the Lord, அவளுடைய ஹார்ட்ல தான் முதல்ல வந்து இன்சல்ட் பண்ணா, அவமதித்தா. the first insulting that came in her heart only. எங்க ஸ்டார்ட் ஆயிச்சு? Where does it start? ஹார்ட்ல ஸ்டார்ட் ஆயிச்சு. It starts at the heart. ஆமென். நீங்க 20வது வசனம் வாசிங்க. If you go to verse number 20, அவர் டான்ஸ்லாம் ஆடி வீட்டுக்குள்ள வராரு, ஜனங்களை பிளஸ் பண்றாரு, ஜனங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அந்த கிரேப் ஜூஸும் அந்த மீட்டும் எதுவும் கொடுத்து அவங்கள பிளஸ் பண்ணி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்புறார். He blessed the people, he danced, and then he provided them the grape juice and meat for all the people. Then he is returning to his house to bless the people. And verse number 20 says, then David returned to bless his household, and Michal, the daughter of Saul, came out to meet David and said, how glorious was the king of Israel today, uncovering himself today in the eyes of the maids of his servants, as one of the base fellows shamelessly uncovers himself. இப்போ எது பேசுது? Now what is speaking? வாய் பேசுது. Now the mouth is speaking these things. ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
இருதயத்துல முதல்ல அந்த தாட் வந்து டிஸ்பைஸ் பண்ற இன்சல்ட் பண்ற தாட் உள்ள வந்துச்சு. First thing, before some time back, the first thought of insulting David came in her heart. அப்ப அவர் நடனம் ஆடினத பார்த்ததுல இருந்து The moment she saw David dancing before the ark of the Lord, அவர் உள்ள வந்து ஜனங்களெல்லாம் bless பண்ணி அடுத்து இவங்க வீட்டை bless பண்ணும் ஒரு டைம்ல இது லெட் அவுட் ஆயிடுச்சு. இது வெளியில வந்துருச்சு. when David did all the dancing and go and blessing all the people and came to his home and to bless the household, all these thoughts what she had in our heart blasted out through her mouth. அப்ப இந்த ஹோல் டைமும் இந்த முழு நேரமும் மீகாலோட இருதயத்துல எது நிறைந்திருந்தது? So what was filled Michal's heart throughout this time? அந்த டேவிட்டை குறித்த ஒரு தவறான ஒரு இன்சல்ட் பண்ணுகிற ஒரு ஒப்பீனியன் இருந்தது. The opinion that insulting and despising David was filled in her heart. அதனால தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். That's the reason Bible asks us to protect our heart from all the evil things. Amen. Guard your heart with all diligence. Amen. எல்லா காவலோடும் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். It is recorded in Proverbs that we have to guard our heart diligently. Amen. இதனால ஒரு பெரிய blessing மீகால் இழந்து போனாங்க. Because of this, Michal lost a great blessing in her life. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அவங்க யாரை இன்சல்ட் பண்ணாங்க? Who did she insult? சொந்த கணவன். Her own husband. ஆனா கர்த்தர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? But how the Lord took that? Amen. அவன் என்ன கண்மலையா வைத்திருக்கிறான். He kept me as the rock. அவனுடைய இருதயம் எனக்கு முன்பாக துதித்தது. His heart was worshiping me in front of me. என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நீ வந்து என்ன செஞ்ச? அவமதித்தாய். You insulted or despised the one who was anointed by me. கர்த்தர் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டார். The Lord took that very seriously. தாவீது சபிக்கல. David did not curse her. சொந்த மனைவி எப்படி சபிக்க முடியும்? How can he curse her own wife? டேவிட் சபிக்கல. David did not curse his own wife. ஆனா கர்த்தர் அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டார். ஏன்னா அவ இருதயம் சரியில்லை. But the Lord took it very seriously because her heart was not right. Amen. Hallelujah. Amen. சில நேரம் நம்ம மனசுல யோசிச்சிருப்போம்ல. Sometimes we may be thinking in our heart, முதல்ல வீட்டுக்கு வரட்டும், வந்தோன்னு முதல்ல இதை கேட்டுக்கிறேன். let him come to home, then I'll ask first thing. இதை ஃபர்ஸ்ட் நான் சரி பண்ணாம நான் அடுத்து வேற எதுவும் Without making it right, I will not go into the next thing. அடுத்து வேற எதுவுமே நான் பேச போறதில்ல. முதல்ல இதை நான் வந்து என்ன செய்யணும்? I have to first talk about this and then only I will talk something else. நம்ம என்ன செய்வோம்? அப்படியே ஹார்ட்ல அது வந்து இருந்துட்டே இருக்கும். Then what it means is we keep these things continually in our heart. வந்து பர்ஸ்ட் ஆகும்போது நமக்கே தெரியாது, நமக்கு வார்த்தைகள் எப்படி வருதுன்னே நமக்கு தெரியாது. When it bursts out of our mouth, we may not even know what words we speak. புரியுதுங்களா? You understand that? இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. There is a big connection between the heart and the mouth. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இதுல ஒரு சிலருக்கு பெருமை வர நல்லா கேட்டோம் பாருங்க. Some of them may even have a pride saying that how good I asked them. ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல. They could not answer anything. Right? சங்கீதம் 52 1 முதல் 4 வசனங்கள் இதோட முடிக்க விரும்புறேன். If you go to Psalm 52 verses 1 to 4, ஆனா அதுக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டு வசனம் கண்ணுல தெரியுதே. ஓகே, அதே 52 1 to 4, we are going to read them. It says that, why do you boast in evil, O mighty man? The goodness of God endures continually. Your tongue devises destruction like a sharp razor working deceitfully. எப்படி இருக்கான்? நாவு எப்படி இருக்கான்? How the tongue is like? ஷார்ப் ரேசர் மாதிரி இருக்கான். It is looking like a sharp razor. ஹalleluya. தீட்டப்பட்ட சவரகன் கத்தி மாதிரி. It looks like a sharp razor. Amen. Amen. அப்ப இந்த கத்தி என்ன செய்யணும்? What this razor should do? மழுங்கி போணும். It has to become dumb. Amen. Dull. சிலர் என்ன சொல்லுவாங்க? சிலர் வந்து ஷார்ப் சொல்லுவாங்களா? ஷார்ப் டங்கா. Sometimes people may say that you have a sharp tongue. Amen. எதுல ஷார்ப்பா இருக்கணுமோ அதுல தான் ஷார்ப்பா இருக்கணும். You have to be sharp where it needs to be. Amen. சவரகன் கத்தி மாதிரி
இருந்ததுதான். அடுத்து It looks like a sharp razor அடுத்த working அடுத்த deceitfully. அடுத்த வசனம் வாசி. Verse number 3 says, you love evil more than good, lying rather than speaking இது righteousness. மாதிரி இருந்தா நம்ம எதை விரும்புறவங்களா இருப்போம்? If your tongue is like this, what will we like more? You love evil more than good. ஏன்னா இது வந்து என்ன செய்யுது? குத்தி கிழிச்சிருது. Because the tongue is so sharp, it is kind of piercing it. Amen. Amen. இன்னைக்கு நம்ம டங் எப்படி இருக்கு? How is our tongue today? நம்ம ஹார்ட் எப்படி இருக்கு? How is our heart today? Amen. Amen. Hallelujah. Hallelujah. இன்சல்ட் பண்ற ஒரு ஹார்ட்டா இருக்கா? Do we have a heart that is insulting others? சும்மா பேசுற எல்லாம் என்ன வந்தாலும் பேசிடுவேன். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா? Some people may share like this. என் ஹார்ட்ல ஒண்ணுமே இல்லைங்க, எது இருக்கோ அதை பேசிடுவாங்க. I do not have anything in my heart. Whatever I have inside, I speak. நீங்க பேசலாம், எதிர இருக்கிறவங்க வாங்கணுமே. You may be speaking, but you have to look at the people, those who are in front of you. கத்தி உங்களை குத்தலையே, அவங்கள தானே குத்துது. The razor is not hitting you, it is piercing the one who is listening to you. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many of you agree with me? Amen. Amen. Hallelujah. Hallelujah. அடுத்த 4வது வசனத்தை வாசி. Verse number 4 says, you love all devouring words, you deceitful tongue. Amen. Amen. இத விரும்புதான். The You tongue love is all devouring words. சங்கரிக்கும் வார்த்தைய விரும்பவே ஆரம்பிச்சிடுறாங்களாம். So the heart started liking or desiring these destroying words. Amen. Amen. Hallelujah. Amen. Amen. எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் இல்ல? So look at what a difficult or a painful situation is. Amen. சில நேரம் நம்ம யோசிப்போம், Sometimes we think, நான் பேசிட்டேன், இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன்னு. you may be thinking, I spoke everything I had in my heart, now I am free. ஆனா நீங்க வந்து ஒரு கசப்பை விதைச்சிருக்கீங்க. But it is not just speaking, but you have seeded the bitterness. நீங்க நினைக்கிறீங்க நான் பேசிட்டேன், இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன். இல்ல. You may be thinking, I have finished my talking, I am free. Life and death is in the power of the tongue. Amen. Amen. ஒரு சங்கரிக்கும் வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா, If you are speaking a devouring word, அது உங்களே டிவோர் பண்ணும். that will start devouring you itself. நீங்க நினைக்கலாம் நான் பேசிட்டேன், அவங்களுக்கு இது பண்ணிட்டேன், அவங்கள மட்டும் அது பாதிக்காது. நீங்க அதை விதைக்கிறீங்க. ஓகே, அதனுடைய பலன் உங்களுக்கு திரும்ப வந்துடும். You may be thinking, I just spoke this thing and I'm free, but it's not true. You are seeding this bitterness. It not only affects them, it will affect you also. அதனால தான் கண்மலையிட்ட போய் கேட்குறாரு, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும். That's the reason David is going to the rock and praying that let the word of my mouth and the meditation of my heart be acceptable and desirable to you. எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கிறீங்க? How many of you agree with me? எத்தனை பேருக்கு நீங்க இதுக்கு கை தூக்க வேணாம். எத்தனை பேருக்கு கோபம் வந்துட்டா வார்த்தை தாறுமாறா வருது? How many of you, when you are angry, the words become so erratic? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, Lord is speaking to you. உன் வார்த்தையில கவனமா இரு. You have to be careful in your words. Amen. Amen. அதுக்கு நீ கண்மலை இடத்துல வந்து கேளு. For that, you have to come to the rock and pray and ask. இந்த வார்த்தைனால இல்ல, உன் ஹார்ட் சரியில்லை, அதனால அது இங்க வெளிப்படுது. This word is not because of your mouth. It is because of your heart. Whatever is inside your heart is manifested through words. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதனால தான் தாவீது சாலமோன் தன்னுடைய மகனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. அதோட முடிச்சலாம். 1 நாளாகமம் 28:9. That's the reason David is giving some counsel to his son Solomon. First Chronicle chapter 28 verse 9. Verse 9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். எவ்வளவு பெரிய First Chronicle chapter 28 verse number 9 onwards, it says, as for you, my son Solomon, know the God of your father and serve him with a loyal heart and with a willing mind, for the Lord searches all hearts and understands all the intent of the thoughts. உத்தம இருதயம். You need a righteous heart, a loyal heart. Amen. சொல்லிட்டு சொல்றாரு,
And after that he is saying, கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து அறிகிறார். the Lord searches all hearts and understands all the intent of the heart. நினைவின் தோற்றங்களை கூட அறிகிறாராம். He understands the intent of the thoughts. ஆமென். Amen. ஹalleluya. Amen. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். The Bible says that the person looks at your face, but the heart looks at the depths of your heart. மீகாள் இருதயத்துல அவமதிச்சது கர்த்தர் அப்பவே பார்த்துட்டார். When Michal despised David, the moment she did that in her heart, the Lord knew that. ஆமென். ஹalleluya. Hallelujah. அதனால தான் சங்கீதத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு, என்னுடைய உதடுகளின் வாசல்களுக்கு காவல் வையும். That's the psalm has a words that God says that God my lips. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்றாரு. What a great counsel David is giving to his son Solomon. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தரை சேவி. You need to serve the Lord with loyal heart and willing mind. இன்னைக்கு நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் காண்கிறவராய் இருக்கிறார். Today the Lord is looking into our heart. ஆமென். ஹalleluya. Hallelujah. கண்மலை இடத்துல போய் நின்னு கேட்கணும். We have to go to the rock, our Lord, and ask him, உத்தம இருதயத்தை எனக்கு தார். Lord, you give me a loyal heart. உற்சாக மனதோடு உம்மை சேவிக்க கிருபை I want to தாரும். serve you with a willing mind and give me the grace to do that. என் நினைவின் தோற்றங்களெல்லாம் சரிப்படுத்தும். Lord, you correct me all the thoughts of my heart. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு உதடுகளையும் இருதயத்தை ஒப்பு கொடுக்க How விரும்புறீங்க? many if you want to surrender your mouth and the heart to the Lord? உங்களை நீங்களே கர்ஸ் பண்ணியும் பேசாதீங்க. Do not curse yourself. Don't speak words of curse to your life. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா எதிர்பார்த்திய பேச மாட்டாங்க. If somebody get very tense, they don't talk about others. தங்களையே கர்ஸ் பண்ணிடுவாங்க. They start cursing themselves. கேள்விப்பட்டிருக்கீங்களா? You have heard about that? பண்ணிருக்கீங்களா? Or you have did that? எதுக்கும் கை தூக்க வேண்டாம். Do not raise your hand. பட் ஆனா நம்ம இதெல்லாம் சில நேரங்கள்ல நம்ம செஞ்சிருவோம். But we do these things sometimes in our life. நம்ம வாழ்க்கைக்கே நம்ம ஏன் சாபத்தை பேசணும்? Even for our own life, why should we curse? ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நான்லாம் எதுக்கு தான் இருக்கிறேனோ? நான் may say- செத்தா தான் உனக்கு தெரியும். You may say that why I am living, you will know my importance when I die. Right? When God wants to give you abundant life, why you need to speak about the death? Do you understand? Amen. Amen. Hallelujah. எல்லாரும் ஒரு நாள் போணும். Everybody has to go one day. Amen. அதுக்கப்புறம் யாருக்கு உங்களை பற்றி எப்படி தெரிஞ்சா என்ன தெரியலனா என்ன? After you go, whatever way they know you, what's the use? பிள்ளைங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. You have to speak blessed words for your children's life. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் பிரீதியா இருக்க வேண்டும். We have to make sure that our words of our mouth and thoughts of our heart needs to be acceptable to the Lord. ஜேம்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, இந்த டங் வந்து எப்படி இருக்கான்? In James it is recorded, how is our tongue? Two-sided sharp. காட்டு தீ மாதிரி, It's like a wildfire. வைல்ட் ஃபயர் நல்ல ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். It will spread very easily. Amen. Hallelujah. அதுக்கு என்ன பேரு? What is the name for that? Gossip. வைல்ட் ஃபயர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? It is called gossip. How the wildfire spreads? என்னால முடிஞ்சது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். It will start as whatever I could spread, I will spread it. தேவையில்லாத வார்த்தைகள். It's unnecessary words. காட்டையே கொளுத்திடும். It destroys the whole forest. Right? Amen. ரொம்ப ரொம்ப வார்மா, ரொம்ப ஹாட்டான வேர்ட்ஸ் அது. They are all very hot words. Amen. அதனால தான் இதெல்லாமே சின்ன நாவு பெரிய, எப்படி ஒரு சின்ன சுக்கான் கப்பலை நடத்துற மாதிரி இந்த சின்ன நாவு நம்ம வாழ்க்கையவே என்ன செஞ்சிருமா? அதுக்கேற்ற மாதிரி நடத்திடும். It's a small tongue. Like a small anchor leads the ship, our small tongue can lead our life. எதுக்குன்னு தெரியல, ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றார். I don't know why the Lord is repeatedly telling this word. Amen. கண்மலையானவர்கிட்ட போய் என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. We need to go to the Lord our rock and ask him, let the words of my mouth and meditation of my heart be acceptable and desirable to you. எழுந்து நிக்கலாமா? Can we stand? அடுத்து